அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆவணி மாதம் நமக்கு வரப்போகுது. ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, கும்பத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கிறாரு. சிம்ம ராசியில சூரியனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுவும் கும்பராசியில ஆவணி மாதம் 10ஆம் தேதி, கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு. ஆவணி மாதம் 10ஆம் தேதியே மிதுன ராசியில செவ்வாய் போறாரு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதனும் போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. சூரியன் சிம்ம ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். ஆடி போய் ஆவணி வந்தா அத்தனை நன்மைகளும் தேடி வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய சான்றோர்களோட வாக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஆவணி மாதம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் முழுவதுமே குரு ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. சனியும் வக்ர நிலையில இருக்கிறாரு, புதனும் வக்ர நிலையில இருக்கிறாரு. அதனால சனி பகவானாலையும் புதன் பகவானாலையும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படிங்கறத விரிவாவே பார்ப்போம். தன்னம்பிக்கையால் தடைகளை அகற்றுபவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசியில் விரையாதிபதி புதன் சஞ்சரிக்கிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்குது. எனவே விரயங்கள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆவணி மாதத்தில் வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் இந்த மாதத்தில் வரலாம். கொடுக்கல் வாங்கலெல்லாம் அதிக கவனத்தை செலுத்தணும். புதியவர்களை நம்பி எந்த காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா இழப்புகள் அதிகமாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. குரு, சுக்கிரன் மற்றும் கேது உங்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே. ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து புதன் அனுகூலமாக மாறுறாரு. பணவரவு அப்படிங்கிறது தேவையான அளவு இருக்கிறதால உங்களுக்கு ஓரளவு சிரமமின்றி குடும்ப நிர்வாகத்தை நடத்துவீங்க. லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். கேதுவோட சுபபலத்தால் முயற்சிகள் அனைத்திலையுமே வெற்றி அப்படிங்கிறது உண்டு. திருமணமான பெண்கள்லாம் கருத்திருப்பதற்கு இது உகந்த மாதம். குடும்பத்து சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதால உடல்நல பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளைகள்லாம் தாய்நாடு திரும்புவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றை பார்த்து கொள்ளுவதால் தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக வந்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருமடங்காக இருக்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கலாம். அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதால அதனுடைய தாக்கம் சற்று கொஞ்சம் குறைய தொடங்கும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு ஒரு தொகையை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கெல்லாம் அதில் இருந்த தடை அப்படிங்கிறது அகலப்போகுது. தாயோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். வாங்கிய சொத்துக்கள் எல்லாம் வில்லங்கங்கள் அப்படிங்கிறது அகல முக்கிய புள்ளிகளை எல்லாத்தையும் சந்தித்து முடிவெடுப்பீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகுது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சொத்து உறுப்பனையும் அதனால் லாபமும் கிடைக்கும். கட்டிய விட்ட வித்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் பழைய தொழிலை கைமாற்றி வித்துட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமாக இருப்பீங்க. அரசு வேலைக்கு மேல் செய்தவர்களுக்கெல்லாம் அது கை கொடுத்து உதவும். உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள்லாம் சொந்த கட்டிடத்துக்கு குடியேறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சிந்தரிக்கிறதால வேலை சுமையும் பொறுப்புகளும் உத்தியோகத்தில் அதிகரிக்கும். உங்களுக்கு மேலதிகாரிகளோட கண்டிப்பும் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். மேலதிகாரிகளோட பழகும் பொழுது எச்சரிக்கையாக பழகுங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு
கடுமையாக உழைச்சும் கூட நிர்வாகத்தினரை திருப்தி செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைக்கெல்லாம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதம் வேலை கிடைச்சாலும் அதில் திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. கும்பராசியில் வக்கரகதியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறதால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். சரக்குகளின் விற்பனை விலைகளை நிர்ணயிப்பதிலையும் சிரமங்கள் அப்படிங்கிறதே ஏற்படலாம். சுக்கிரன், குரு மற்றும் செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறதால நிதி நிறுவனங்களோட ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பயணங்களால் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. எந்தளவு அலைச்சல் இருக்கோ அந்தளவு லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. ராசிக்கு யோக செய்யும் கிரகாய் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சொத்து விற்பனையும் அதனால் லாபமும் கிடைக்கும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. 3க்கு 12க்கு அதிபதியான புதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்லது தான். கொடுக்கல் வாங்கல்லாம் இந்த நேரத்தில் சீராக இருக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவரெல்லாம் மீண்டும் பணியில் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. கூட்டுத்தொழிலர் புரிவோர்லாம் தனித்து இயங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள்லாம் வாங்குவீங்க. இந்த மாதத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் மேலிடத்திலிருந்து நல்ல தகவல் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளோட தாக்கம் படிப்படியாக குறைய போகுது. இந்த ஆவணி மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமானம் ஒரே சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சுக்கிரன். சினிமா துறை அப்படின்னாலே போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கக்கூடிய துறை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் அளவோடு முதலீடு செய்து புதிய பலங்களை எடுக்கலாம். புதன் அனுகூலமாக இருக்கிறதால எழுத்தாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் உண்டு. அரசியல் துறையினருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டு. அஷ்டம ராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் அனைவருமே மறைமுக வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக சேரும். மாணவர்களுக்கெல்லாம் வித்யாகாரகனான புதன் ஆவணி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுறாரு. உங்களுடைய படிப்புள்ள நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. முதல் 2 வாரங்களில் சோர்வு அப்படிங்கிறது ஏற்படலாம். நல்ல பழக்க வழக்கம் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து நண்பர்களாக்கி அவர்களோடு பழக்க வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது. பூமிக்காரகனான செவ்வாய் குரு பகவானோடு இணைஞ்சு இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாரு. அதனால் விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சற்று அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்பின் மூலம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு பழைய கடன்களை அடைக்கிறதாலேயே மன நிம்மதி பெறுவீங்க. புதிய விளைநிலங்கள், கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு, சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். மணமாலைக்கு காத்திருக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். அஷ்டமத்தில் சனி வக்கரகதியில் சஞ்சரிக்கிறதால பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு பொறுப்புகளும் கூடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி சஷ்டி என்று முருகப்பெருமானையும் அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ராகுவால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குனீங்க அப்படின்னா நல்லது அப்படிங்கிறது அதிகம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாகவே இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.